ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம முருங்கைக்கீரை துவரம் பருப்பு வச்சு சூப்பரான ஒரு ரெசிபி பார்க்கலாங்க. இது இட்லி, தோசை, பணியாரம், ஒயிட் ரைஸு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இது செய்கிறதுக்கு அதிக டைம் எடுக்காது. செய்யக்கூடிய இன்க்ரீடியன்ஸும் கம்மியான இன்க்ரீடியன்ஸில் சூப்பரான டேஸ்ட்டில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ தேவையான அளவு துவரம் பருப்பு எடுத்துக்கலாங்க. குழம்பு பருப்பு நல்லா கழுவி எடுத்துக்கலாம். 2-3 தடவை நல்லா கழுவி எடுத்துகிட்டு நம்ம வேக வைக்கிற குக்கரில் சேர்த்துக்கலாம். எல்லா பருப்பையும் குக்கரில் சேர்த்துட்டு இப்போ மீடியம் சைஸ் தக்காளி நான் 4 சைஸ் சேர்த்துருக்குறேங்க. 4 தக்காளி இது போல் மீடியம் சைஸாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்குறேன். தக்காளி சேர்த்ததுக்கப்புறமா காரத்துக்காக வரமிளகா நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி 5 வரமிளகா, 1 டீஸ்பூன் அளவு ஜீரகம், இது ரெண்டையும் நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் இஞ்சி பூண்டு கொட்டுற கல்லில் கூட கொட்டி எடுத்துக்கலாம். இல்லைனா மிக்சர் ஜாரில் நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப பொடியாக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நல்லா ஓரளவுக்கு அரைஞ்சதுனா போதும். 5-6 பல் பூண்டும் சேர்த்துட்டு இப்போ ஒரு கைப்பிடி அளவு முருங்கை இலை சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்துக்கும் தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். இது வேகிறது அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ குக்கரோட மூடி போட்டுட்டு 2லேருந்து 3 விசில் வரைக்கும் விட்டீங்க அப்படின்னா நம்மளோட பருப்பு நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும். கீரையும் நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும். இப்போ இதை நம்ம நல்லா கடைஞ்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. நம்ம பருப்பு கடையிற மத்து வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு ஓரளவு நல்லா கடைஞ்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் தேவையான அளவு கடலெண்ணெய், கடுகு சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. ஒரு 10 சின்ன வெங்காயம் அளவு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இது ரெண்டையும் சேர்த்துட்டு இது ஓரளவு நல்லா எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறமா நம்ம முருங்கை இலை சேர்த்துக்கலாங்க. நம்ம ஏற்கனவே பருப்பு வேக வைக்கும் போது ஒரு கைப்பிடி அளவு முருங்கை இலை சேர்த்துருக்குறோம். அதுக்கப்புறம் இப்போயுமே கொஞ்சமாக முருங்கை இலை சேர்த்துக்கலாம். அதே ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு கூடவே கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். 2லேருந்து 3 கத்திரிக்காய் சேர்த்துக்கலாங்க. இது ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். எண்ணெயிலேயே நல்லா வதங்கி வரட்டுங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு சாம்பார் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 2லேருந்து 3 டீஸ்பூன் அளவு சாம்பார் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க. நம்ம ஏற்கனவே காரத்துக்காக 5 வரமிளகாய் சேர்த்துருக்குறோம். அதை நீங்கள் பார்த்துட்டு இந்த சாம்பார் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நீங்கள் ரொம்ப அதிகமாக சேர்த்துற வேணாம், ரொம்ப காரமாயிரும். இப்போ சாம்பார் மிளகாய் தூள் சேர்த்ததுக்கப்புறமா இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஒரு 2 நிமிஷம் போல் உப்பு, மிளகாத்தூள், இந்த கத்திரிக்காய், முருங்கை இலை இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இப்போ கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கட்டி பெருங்காயம் சேர்க்குறேங்க. நீங்கள் தூள் பெருங்காயமாக இருந்தால் கூட அதையும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா சேர்த்துட்டு வதங்கினதுக்கப்புறமா தேவையான அளவு புளி சேர்த்துக்கலாம். நான் ஏற்கனவே புளி ஊற வச்சு வச்சுருக்கிறேங்க. ஒரு லெமன் சைஸ் புளியை கொஞ்சம் நேரம் போல் நல்லா ஊற வச்சு வச்சுருக்கிறேன். அந்த புளி தண்ணியை நல்லா கரைச்சிட்டு இதில் சேர்த்துக்கலாம். புளி தண்ணி சேர்த்துட்டு இது கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்கட்டுங்க. ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்சு கடைஞ்சி வச்சோம்ல அந்த பருப்பையும் இதிலையே சேர்த்துக்கலாம்.
எல்லா பருப்பையும் முழுமையாக சேர்த்துட்டு அந்த குக்கரில் தண்ணி விட்டு அலசிட்டு அந்த தண்ணியும் வந்து இதுலேயே சேர்த்துக்கலாம். இந்த குழம்பு கொதி வர்றதுக்காக அந்த தண்ணியும் இதுலேயே சேர்த்துட்டு, இப்போ நீங்கள் பருப்பு எந்த அளவுக்கு வைக்கிறீங்க அப்படின்னு பார்த்துட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் தண்ணி வேணும்னா சேர்த்துட்டு வெந்து வரும்போது கரெக்டாக இருக்குங்க. அப்போ தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா கொதி வர்றது வரைக்கும் நல்லா தட்டம் போட்டு மூடி வச்சிடலாங்க. இது கொஞ்சம் நேரத்துலேயே நல்லா கொதி வந்துடும். ஓரளவு அப்பளையாகவே வந்து நம்மளுக்கு இந்த கத்திரிக்காயும் முருங்கை இலையும் கொஞ்சம் வெந்து வந்துருச்சு. இது கொஞ்ச நேரம் போல் கொதிச்சா போதுங்க. இப்போ வந்து நீங்கள் உப்பு காரம் செக் பண்ணி பார்த்துட்டு மேலே வந்து மல்லித்தழை தூவி விட்டு இறக்குனீங்க அப்படின்னா நம்மளோட முருங்கை இலை சாம்பார் சூப்பராக ரெடி ஆயிரும். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது வந்து ஒயிட் ரைஸ்க்கு செம்ம அட்டகாசமாக இருக்கும். இட்லி தோசைக்குமே சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸுக்கு பக்கத்தில் இருக்கிற ஹைப் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கோங்க.